முன்னாடிலாம் தொடர்ந்து குறையும் இல்லைன்னா தொடர்ந்து கூடும். இப்போ வந்து ஒரு 400 ரூபா கூடிச்சுன்னா வந்து ஒரு 200 ரூபா இல்ல 100 ரூபா இறங்குது, அடுத்த நாள் திருப்பி 1000 ரூபா கூடுது. 6880 ரூபா போச்சு. இப்போ சருன்னு 50, 30, 40 குறைஞ்சிது. நேற்று ஒரு 20 ரூபா குறைஞ்சிது. இன்னைக்கு வந்து 45 ரூபா கூடி 6755 ஆயிடுச்சு. இது வந்து அப்படியே நிக்காது, குறையுதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வாய்ப்பு இருக்கிறதுனால குறையும், கொஞ்சம் குறையும். இந்த டைம்ல இதுக்கு மேல குறையாது. கொஞ்சம் ஒரு 100 ரூபா 150 ரூபாக்குள்ள குறையும் தவிர ரொம்பலாம் குறையாதுமா. கல்லு இல்லாத நகையை வாங்குங்க. ஏன் கேட்டீங்கன்னா, நீங்க வந்து எப்பவும் நீங்க அதை யூஸ் பண்ணீங்கன்னு கணக்கு கிடையாது. ஒரு டிசைன் மாறும். போக வந்து ஒரு வீடு வாங்குவோம், ஒரு நிலம் வாங்குவோம். அப்போ அந்த நகையை கொண்டு விற்கணும் போகும்போது நிறைய கழிப்போம். தனி தங்கம் வாங்கினா எந்த இதுலையும் கழிவே போகாது. கல் நகைகள் இனாமல் இருக்கும். கல் இனாமல் இருக்கு. இப்போ புதுசா வந்திருக்கு. வெறும் கலர் தடை இருக்கும். அது வேற, அது போகாது, ஒன்றும் போகாது. கல் மண் இனாமல் இப்போ புதுசா வந்திருக்கு. அது ஏமாத்துறதுக்கு அந்த ஐட்டங்கள் வாங்கக்கூடாது. அது வந்து கொடுக்கும்போது நிறைய உடையும். அது நிறைய போகும். 40 கிராம் தங்கம் இருந்துச்சுன்னா 1.5 கிராம் அது போயிடும். அப்ப இன்னைக்குடைய வேல்யூஷனுக்கு 10,000 ரூபாய் இப்படி துண்டா அது தனியா போயிடும். உருக்கு கழிவு எடுப்பாங்க. அப்ப நமக்கு லாஸ். கல் நகைகள் எப்பவும் வாங்க தவிர்த்துக்குங்க. இப்ப புதுசா ஆன்டிக்னு வந்திருக்கு. ஆன்டிக்லாம் பூரா போர்ஜரி தான். அது சிகப்பு மணி மாதிரி ஒன்று இருக்கும். அந்த ஒரு மணி வந்து 120 மில்லி இருக்கும். அதுல ஒரு மாலை எடுத்துட்டீங்க, ஒரு 10 பவுன் 20 பவுன் மாலை எடுத்தீங்கன்னா அதுல வந்து 100-150 மணி இருக்கும். அப்ப எவ்வளவு ஆச்சு? 10 கிராம் 12 கிராம் படிக்கும். அது பின்னாடிக்கு தான் இப்போ ஒன்றும் தெரியாது. மூடி வச்சிருப்பாங்க. அது நமக்கு பொடிசா தெரியும். அது நம்ம உடைக்கும் போது 10 கிராம் 15 கிராம்னா இன்னைக்கு 75-85,000 போயிடும். லாஸ் ஆயிடும். ஆன்டிக்லயே வாங்காதீங்க. ஆன்டிக்லயே தனி தங்கம் உள்ள இருக்கு. தனி தங்கம். ஆன்டிக்லயே கலர் டிஃபரன்ஸ் வச்சு நிறைய கோல்ட் வருதுல, ஒரு மாதிரி ரெட். அது ஒண்ணு இல்ல. அது ஆன்டிக் நம்ம அடிக்கிற கலர் தான். பிளாக்ல வருது, ரெட்ல வருது. அது நம்ம விரும்பி கேட்கற கலர். அது ஒண்ணு கிடையாது. அது வேண்டாம்னா நம்ம கோல்டு கலர் எடுத்துக்கலாம். அது பாலிஷ் போட்டா அது போயிடும். அது வந்து நம்ம இப்போ உள்ள 9 சீசன் ரொம்ப நாள் உழைக்காது. வளைஞ்சிரும். டப்பு வளைஞ்சிரும், ஒடியாது. அப்ப இதை ஒடிஞ்சு போய் கட் ஆகுதுன்னு சொல்லி டிசைன் மாத்த போகும்போது அது ஹெவி லாஸ் வரும். கல் இருக்கும்போது பொடி முத்து குச்சா, அதுக்கு பேர் குச்சா. பொடி சிகப்பா இருக்கும், அதுக்கு பேர் குச்சா. அந்த மாதிரி கல்லு எல்லாம் ஜாஸ்தியா போகும். 120 ஒரு கல்லு 120 மில்லி இருக்கும். ஆனா பார்க்க பொடிசா தான் தெரியும். மூடி வச்சிருப்பாங்க. அது நமக்கு தெரியாது. அது ஒன்றும் போகாது அப்படிம்பாங்க. உன்னை கலெக்டரா தெரியும். 120-130 மில்லி இருக்கும். சரி, ஒரு செய்கூலி சேதாரம்ங்கிறது வந்து பிக்சடா இல்லாம ஒவ்வொரு கடைக்கு வேரியேஷன் பண்ணுது. இந்த கடையிலனா இவ்வளவு ரேட் சேதாரம் சொல்றாங்க. வந்து அது வந்து அவங்க அந்த பெரிய பிராண்டட் பெரிய கடைனால அவங்க அப்படி வச்சிருந்தாங்க. அவங்க இப்ப வேற கடையில நீங்க வாங்கலாம். அந்த கடையில வாங்குறது குறையவும் தருவாங்க அவங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆன்டிக்லாம் 8% வாங்கலாம், 9% நீங்க வாங்கிக்கலாம். அது ஒண்ணு பெருசாகாது. தனி கோல்டுலயே வாங்கலாம். தனி சொல்லி வாங்கலாம், செஞ்சு வாங்கலாம். எனக்கு கல்லு ஸ்டோனே இல்லாம ஆன்டிக் செஞ்சுட்டாங்க அப்படி சொல்லி வாங்கலாம். 9% கூட வாங்கலாம். நீங்க எல்லாருமே இன்னைக்குள்ள நிலைமையில கண்டிப்பா ஒரு சேமிப்புங்கிறது கண்டிப்பா அவசியமா இருக்கு. அது வந்து கோல்ட்ல எப்படி? இப்ப சேமிப்பு அப்படின்னா, இப்ப உங்களுக்கு நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க, சேமிப்பு சேர்க்கலாம் அப்படின்னா 24 கேரட் தங்க வாங்குங்க. உங்களுக்கு பாப்பா சின்ன பாப்பா இருக்கு அப்படின்னு அந்த பிள்ளைக்கு நாளைக்கு பிற்காலத்துக்கு வேணும். அந்த பிற்காலத்துக்கு நம்ம நகை வாங்கணுமா, அது ஒரு வளர்ச்சி அடையும் போது டிசைன் மாறும். இப்பவுமே டிசைனிங் மாறிட்டு தானே இருக்கு. கொஞ்சம் 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு டிசைனிங் மாறிட்டே இருக்கு. அது வளரும்போது டிசைன் மாறும். அப்ப இந்த பிஸ்கட் வாங்கி வச்சுட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். 24க்கு போட்டா ஆர்னமெண்ட்ஸ் அப்படியே வாங்கிக்கலாம். கூலி சேதாரம் இல்லாம அப்படியே வாங்கிக்கலாம். பிஸ்கெட்டா வாங்கினா திருப்பி கொடுக்கும்போது சேதாரமும் கிடையாது. வேண்டாம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியே வாங்கிக்கலாம். அப்படியே கொடுத்து வாங்கிக்கிற கடையும் இருக்கு. கொஞ்சம் நீங்க உங்களை பொறுத்து, உங்களுக்கு எந்த டிசைன் பொறுத்து இருக்கு. ஸ்டோன் இல்லாத நகைகளை எப்போ வாங்க என்ன, டைமண்ட்ல சும்மா போட்டுக்கலாம் தவிர நீங்க விற்க முடியாது, விற்று பைசா ஆக முடியாது. டைமண்ட் வந்து நீங்க ஆசைக்கு வாங்கிக்கலாம். அதை விற்க போகும்போது பைசா தர மாட்டாங்க. கேட்டீங்கன்னா அவங்க வந்து பொருள் எடுத்துக்கணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது பெரும்பாலும் அது வேஸ்ட் தான். பிளாட்டினா அதோட மோசம். ஒரு நேரத்தில் பிளாட்டினா 3%. தங்கம் வந்து பிளாட்டினம் 15,000 இருந்துச்சு. இப்ப அதே பிளாட்டினம் தங்கத்தோட டவுன் ஆயிட்டு, மார்க்கெட் டவுன் ஆயிட்டு, தங்கத்தோட குறைஞ்சி போச்சு. அது வந்து நீங்க போடுற வேஸ்ட். ஒரு சில கடையில கொடுத்தா வாங்குவாங்க, சில கடையில கொடுத்தா வாங்க மாட்டாங்க. அது பிளாட்டினம் போடுறது வேண்டியது ஒண்ணுதான், வெள்ளி மோதிரம் போடுறது ஒண்ணுதான். இல்ல நகையை பார்த்து வாங்கலாம். பின்னாலேக்கு உங்களுக்கு லாபம். நீங்க எப்பவும் போட போறது கிடையாது. திடீர்னு உடைப்பீங்க, திடீர்னு ஒரு வீடு வாங்குவீங்க, திடீர்னு நிலம் வாங்குவீங்க.
நிலம் வாங்குவீங்க. அப்ப நீங்க கொடுக்கணும், இது கொடுத்துருவோம், பேங்க்ல வைக்க வேண்டாம், வட்டி வந்துடும், 2 வருஷம் கழிச்சு வட்டி குடிச்சா நம்ம ரொம்ப போவோம் அப்படின்னு இன்னைக்கு 6700 இன்னைக்கு வேண்டான்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா நகை எந்த கடையிலையும் கொடுத்துக்கலாம். 6500 எடுத்துருவாங்க, 6550 எடுத்துருவாங்க. எந்த கடையில கொடுத்தாலும் எடுத்துருவாங்க. நீங்க வாங்குற கடையில தான் கொடுத்தலாம் கிடையாது, எந்த கடையில கொடுத்தாலும் எடுத்து விடுவாங்க. அந்த மாதிரி கோல்டுன்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து 24 கேரட் கோல்டுன்னு சொல்றாங்க. நிறைய பேர் 18 கேரட்டே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வாங்காதீங்க. அது இன்னும் வெளிச்சம் இல்லை. 18 கேரட் வந்து 75 டச் தான் இருக்கும். அதை வச்சு நீங்க கொடுத்துருக்கீங்க, அது விலை குறைஞ்சுதான் இருக்கும், விலை குறைஞ்சுதான் போகும். 18 கேரட் வேஸ்ட் தானே உங்களுக்கு. அது ஒண்ணு தங்கத்துடைய கலரே இருக்காது. அது செம்பும் காப்பரும் நிறைய, செம்பும் சில்வரும் நிறைய இருக்கும். அது வாங்குறது நீங்க 916 வாங்க. அது எப்போ வேர்ல்டு மார்க்கெட், எங்க உலகத்துல எங்க கொடுத்தாலும் மாத்திக்கலாம். நீங்க அவங்க மிஷின்ல போட்டா கரெக்டா இருக்கும், அக்யூரேட்டா இருக்கும். 91 60 தான் இருக்கணும், 91 70 இருக்கும், 80 இருக்கும், 92 கூட இருக்கும். அது ஒண்ணு, அந்த இதுல மாற்றம் இருக்காது. இது 18ல வந்து இந்தியால வந்து 18 போகும். இப்போ நீங்க 916 வாங்கினா யூஎஸ் டாலருக்கு ஈக்குவலா இருக்கும். இன்னைக்கு யூஎஸ் டாலர் வந்து 83.40 பைசா இருக்கு. அந்த ஈக்குவலுக்கு அப்படியே போய்கிட்டே தான், கூட்டிகிட்டே தான் இருக்கும், குறையாது. அது யூஎஸ் டாலர் கூட்டினாலே கோல்டு ஆட்டோமேட்டிக்கா கூடிடும். யூஎஸ் டாலர் குறைஞ்சிட்டுனா டாலர் தங்க விலை அப்படி கொஞ்சம் குறையும். நம்ம வந்து இறக்குமதி வந்து யூஎஸ் டாலர் வச்சுதான் இறக்குமதி, டாலர் வச்சுதான் எல்லா பொருளும் இம்போர்ட்டட் பூராமே யூஎஸ் டாலர் வச்சுதான் எல்லா பொருளும் விலை கூடுறது வைக்கிறது. ஏற்றுமதி பண்றவங்களுக்கு லாபம். அந்த பனியன் கம்பெனி, நேட்டிவ்ஸ் கம்பெனி, இவங்களுக்கு வந்து டாலர் வேலை ஏறிச்சுன்னா லாபம். டாலர் ஏறிச்சுன்னா நமக்கு டாலர் இறங்கணும், வேல்யூஷன் குறைஞ்சிச்சா தங்க விலை குறையும், வெள்ளி விலை குறையும், எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.